போட்டின்னு வந்துட்டா எப்பவும் எதுலையும் நம்பர் 1 வர்றதுக்காக என்ன வேணாலும் செய்வேன். என்னம்மா? சத்யா வீட்ல இருந்து கிளம்பி இங்க வந்துட்டு இருக்காளாம். ஏன் அதுல நிஜமாதான் சொல்றியா? சத்யா இங்க கிளம்பி வந்துட்டு இருக்காளா? யார் சொன்னா உனக்கு? ஆமா பாட்டி, இப்பதான் போன் பண்ணா. கார்ல வந்துட்டு இருக்காளாம். ரோஹிணி, நீ போய் ஆரத்தையும் ரெடி பண்ணு. அண்ணி, அவ வந்தா வரட்டும் அண்ணி. அவளுக்கு எதுக்கு ஆரத்தியெல்லாம் எடுத்துட்டு இருக்கீங்க? இல்ல கார்த்தி, பழசையே நினைச்சிட்டு இருந்தா நமக்கு புதுசா கிடைச்சிருக்கிற இந்த வாழ்க்கையை சந்தோஷமா வாழவே முடியாது. நம்ம வாழ்க்கையில எல்லாமே மாறின மாதிரி சத்யாவோட மனசும் மாறி இருக்கலாம் இல்லையா? என்ன இங்கே நிக்கிற? போய் ஆரத்தையும் ரெடி பண்ணு போ. சரிங்க நீ. ஆதிர, நீ சொன்ன மாதிரி சந்தோஷமா வாழணும்னு தான் ஆசைப்படுறோம். ஆனா இதுக்கெல்லாம் அவ சரிப்பட்டு வருவாளான்னு தெரியலையே. பாட்டி, எல்லாம் சரிப்பட்டு வருவா பாட்டி. முடியும்னு நினைக்கிற உன் நம்பிக்கையை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேம்மா. யதார்த்தத்தையும் யோசிச்சு பார்க்கணும்ல. இது வரைக்கும் அவளை திருத்தறதுக்காக எவ்வளவு முயற்சி பண்ண. ஆனா அவ திருந்தலையே, சரிப்பட்டு வரலையே. பழசெல்லாம் நினைக்க கூடாது நீ சொல்ற. ஆனா அவளை நினைச்சாலே ஒவ்வொன்னா ஞாபகத்துக்கு வருது. ஏன் அதுல நம்ம தில்லைய கை நீட்டி அடிச்சிருக்கா? அத நினைக்காம இருக்க முடியுமா? நாம எத்தனையோ வருஷமா குடியிருந்த வீட்டை காலி பண்ண வச்சாலே அத மறந்துட முடியுமா? பிரபுவ லஞ்சம் வாங்கினதா பழிய போட்டு போலீஸ்காரங்க கிட்ட மாட்டி விட்டு இழுத்துட்டு போக வச்சாளே, அது ஞாபகத்துல இருந்து மறையுமாமா? என்ன வயசான கழிவின்னு கூட பார்க்காம என்ன முதற்கொண்டு எல்லாரையும் போலீஸ் லாக்கப்ல உட்கார வச்சாளே, அது இந்த ஜென்மத்துல மறக்க முடியுமா? எதை மறக்க முடியும்? எதை நினைக்காம இருக்க முடியும்? நீ ஏன் சொல்லுமா? பாட்டி, நீங்க கேட்ட எதுவுமே மறக்க முடியாததுதான். ஆனா மறைக்க முடியும்ல. நம்ம மனசுக்குள்ளேயே போட்டு மூடி மறைச்சு வச்சுக்க முடியும்ல. அண்ணி, எதுக்கு நீ இந்த மாதிரி ஒரு பொய்யான வாழ்க்கையை வாழணும்? ஏன்னா நீயும் சத்யாவும் சேர்ந்து வாழணும் கார்த்தி. அதுக்குதான் இது எல்லாமே. அண்ணி, அதெல்லாம் நடக்கும் நீங்க என்னமா நம்பிட்டு இருக்கீங்க? சான்ஸே இல்ல. அடி மேல அடி அடிச்சா அம்மியும் நகரும் கார்த்தி. சத்யாவோட மனசு நகராதா? உன்னை புரிஞ்சுக்கிட்டு உன் பக்கத்துல வராதா? வரும், கண்டிப்பா வரும். அதுக்கான ஒரு ஆரம்பம் தான் இது எல்லாமே. நான் ஏதோ உன்னை பொய்யா சமாதானப்படுத்தணுங்கிறதுக்காக இப்படி சொல்றேன்னு நினைக்காத. உன் கூட சேர்ந்து வாழ்றேன்னு சத்யா கையெழுத்து போட்டு கொடுத்திருக்கா. ஆனா அவ சொன்ன மாதிரி இந்த வீட்டுக்கு வருவாளான்னு எனக்கு சந்தேகமா இருந்துச்சு. ஆனா அவளே இப்ப போன் பண்ணி வந்துட்டு இருக்கேன்னு சொன்னாலே, கண்டிப்பா நம்ம புது வீட்டுக்கு அவ புது சத்யாவா வந்து இறங்குவா. ஆதிமா, நீ சொல்றது எனக்கு நல்லா புரியுது. ஆனா ஒரு விஷயத்த நீ மறந்துட கூடாது. சத்யா கல்யாணமாகி தடவையா நம்ம குடும்பத்துக்குள்ள வந்தப்போ அவளுக்கு சின்ன மருமக மேல மட்டும்தான் கோவம் இருந்துச்சு. ஆனா இப்போ நம்ம எல்லார் மேலயும் கோல வெறியில இருக்கா. என் மனசுல பட்டத நான் சொன்னேன், நீ கோச்சுக்காத. போன தடவை ஆரத்தி தட்ட தட்டி விட்டவ இப்ப இருக்கிற கோவத்துல ஆரத்தி எடுக்கிறவங்களையும் அடிப்பான்னு தோணுது. அதனால ஆரத்தி எல்லாம் வேண்டாமா, முதல்ல நல்லபடியா வீட்டுக்குள்ள போட்டோம், அதுக்கு அப்புறமா விளக்கேத்த சொல்லலாம். என்ன? ஆமா அண்ணி, சத்யா தெரிந்திருப்பான்னு நீங்க நினைக்கிறது உங்களோட பெருந்தன்மை. ஆனா அந்த நம்பிக்கையை நம்மள முட்டாளாக்கிட கூடாதுல்ல. நான் என்ன சொன்னாலும் நீங்க நம்ப போறதில்ல. சத்யா வரட்டும், அவ நடந்துக்கிறத பார்த்த அப்புறமா உங்களுக்கு அவ மேல தானா நம்பிக்கை வரும்ல. ஆமாடா கார்த்தி, எனக்கும் அப்படித்தான் தோணுது. கார்த்தி, பாரு சத்யா தான் வந்துட்டு இருக்கா. ஆரத்தி ரெடி பண்ணிட்டாலாம் தெரியலையே.